நாம வீடியோஸ்லாம் யூடியூப்ல பார்த்துட்டு நமக்கு ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. ஏசில E2 எரர் வருதுங்க. ஆன் பண்ணா எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்ல. ஸ்விங் மட்டும் ஓப்பன் ஆகுதுங்கன்னு சொன்னாங்க. சைட்டுக்கு கிளம்பி வந்து செக் பண்ணி பார்த்தேங்க. செக் பண்ணி பார்த்தா இன்டோரோட காயில் சென்சார் தாங்க ப்ராப்ளம். கஸ்டமர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். புது சென்சார் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. சார் இதில் டஸ்ட்டும் இருக்குது சார் இன்டோர் யூனிட்ல அப்படின்னு சொன்னேன். சென்சார் சேஞ்ச் பண்ணிட்டு ஏசியை வாட்டர் வாஷ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. புது சென்சார் வாங்கி வந்து இன்டோர்ல ஃபிக்ஸ் பண்ணி ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டாங்க. பக்காவா ரன் ஆரம்பிச்சிச்சு. சரி உடனே ஃபம் டவுன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபம் டவுன் பண்ணி முடிச்சுட்டு இண்டோர் பேனல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃபிளாரை ரிமூவ் பண்ணி இண்டோரை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க. இண்டோர் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு தனித்தனியாக பிரிக்க ஆரம்பிச்சாங்க. தனித்தனியாக பிரித்து முடிச்சுட்டு சென்டர் பேஸ் ப்ளோயர் காயில் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அசம்பிள் பண்ணி முடிச்சுட்டு ஃபிளார் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபிளார் பண்ணி முடிச்சுட்டு இண்டோரை தூக்கி மாட்டி ஃபிளாரை கனெக்ட் பண்ணிட்டு ப்ரெஷர் வச்சாங்க. ப்ரெஷர் வச்சுட்டு லீக் பார்த்துட்டு இண்டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு ப்ரெஷரை ஓப்பன் பண்ணிட்டு மிஷின் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தா பக்காவாக ரன் ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி சர்வீஸ் ஏதாவது தேவைப்பட்டால் கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.